பக்தியுடன் வரவேற்கின்றது ஸ்ரீநாத் பக்தி மீடியா. இந்த பதிவில் நாம் பார்க்க போவது நம்முடைய எந்த பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் முன்வைத்தால் உடனே நிவர்த்தி செய்யக்கூடிய சக்தியும் சாநித்தியமும் வாய்ந்த பரிக்கல் அருள்மிகு லட்சுமி நரசிம்மர் தன்னை நாடி வரும் பக்தர்களின் எதிர்ப்பையெல்லாம் நீக்கி மனோபயங்களை போக்கி தடைபற்ற காரியங்களை நடத்தி இல்லத்தில் லட்சுமி கடாட்சத்துடன் திகழச் செய்து சகல ஐஸ்வர்யங்களையும் தந்தருளும் ஸ்தலம்தான் பரிக்கல் லட்சுமி நரசிம்மர் திருக்கோவில். பகவான் நரசிம்மர் மகாலட்சுமியை மடியில் அமர்த்தி தழுவிய நிலையில் இருக்கும் ஒரே ஆலயம் இந்த ஸ்தலமாகும். நரசிம்மர் தனது உக்கிரத்தை தனித்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார் என்பதை இது காட்டுகின்றது. இந்த லட்சுமி நரசிம்மர் திருக்கோவில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டத்தில் பரிக்கல் கிராமத்தில் அமைந்துள்ளது. विष्णु वरवं बदगं धरावच्चन्दिरोदयः दिवे हरत्तुरादगं तद्विद्यासो विभन्यभूताः तरागिट्टहैन्ददे विष्णोर्य परमं पदम् विना नारसिंहं ननागो ननागश्वर नारसिंहं स्वरामि स्वरामि हरे नारसिंह प्रगीड प्रगीड प्रियं नारसिंह प्रयच्च प्रयच्च. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் பரிக்கல் கிராமத்தில் எழுந்தருளி நமக்கெல்லாம் அருள் பாலித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ கனகவல்லி நாயகா சமேத லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி. இந்த ஸ்தலமானது சுமார் 2500 வருஷ பழமையான ஸ்தலம். இந்த ஸ்தலம் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு குலதெய்வ பெருமாள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்தலம் பார்த்தீங்கன்னா மந்திராலயத்தில் ராகவேந்திரா சுவாமிக்கெல்லாம் முன்னாடி பீடத்தில் மத்துவ பீடத்தில் வியாசராஜால் பிரதிஷ்டை பண்ண ஆஞ்சநேயர் இந்த ஸ்தலத்தில் கர்ப்ப கிரகத்தில் இருக்கார். பொதுவாக எல்லா ஸ்தலத்துலையுமே பார்த்தீங்கன்னா கர்ப்ப கிரகத்தில் ஆஞ்சநேயர் கிடையாது. ஆனால் இந்த ஸ்தலத்தில் கர்ப்ப கிரகத்தில் ஒரு ஆஞ்சநேயர் இருக்கார். வியாசராஜை பிரதிஷ்டை பண்ண 738 அனுமாரில் ஒரு அனுமார் இந்த ஸ்தலத்தில் கர்ப்ப கிரகத்தில் இருக்கார். அவர் பிரதிஷ்டை பண்ண அனுமார் எல்லாமே பார்த்தீங்கன்னா இடுப்பில் கை, கையில் பாரிஜாத புஷ்பம், தலைக்கு மேலே வாலில் மணி இருக்கும். வாலில் மணி இருந்தால் அது வியாசராஜ பிரதிஷ்டை. இந்த ஸ்தலத்தில் வியாசராஜ பிரதிஷ்டை பண்ண ஆஞ்சநேயர் கர்ப்ப கிரகத்தில் இருக்கார். அது ஒரு விசேஷம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்தலம் மூலவருக்கு நித்தியம் திருமஞ்சனம். எந்த ஸ்தலத்துலையுமே பொதுவாக மூலவருக்கு நித்தியம் திருமஞ்சனம் பண்ண மாட்டா. ஆனால் இந்த ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா மூலவருக்கு நித்தியம் திருமஞ்சனம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்தலம் பார்த்தீங்கன்னா பரக்காலன் ஒரு அசுரன். அந்த அசுரன் தான் இந்த கோவிலை கட்டுறதுக்கு ரொம்ப தடங்கல் பண்ணியிருந்தான். இந்த அசுரனை சம்ஹாரம் பண்ணி தான் இந்த சேத்திரத்தோடைய பெயர் பரக்கல் பரிக்கல் அப்படின்னு மாறி வந்ததாக ஒரு ஐதீகம். இந்த ஸ்தலமானது இன்னொரு விசேஷம் பார்த்தீங்கன்னா பிரம்மோற்சவம் ரொம்ப விசேஷமாக நடக்கும். 10 நாள் பிரம்மோற்சவம் ரொம்ப விசேஷமாக நடக்கும். மார்கழி மாதம் சொர்க்கவாசல் ரொம்ப விசேஷமாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா உள் பிரகாரத்தில் இரட்டை ஆஞ்சநேயர். அந்த இரட்டை ஆஞ்சநேயரில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரட்டை ஆஞ்சநேயர் நெல் நவதானியத்தில் எழுதிட்டு போவாள். நவதானியத்தில் நம்மளுடைய நிறை குறைகளை எழுதிட்டு போனால் இந்த ஸ்தலத்தில் நிவர்த்தி ஆகணும் ஒரு ஐதீகம். 3 வாரத்தில் 3 மாதத்துக்குள்ளே பெருமாள் நிவர்த்தி பண்ணி கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விசேஷம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்தலம் பார்த்தீங்கன்னா நித்தியம் திருமஞ்சனம். இந்த ஸ்தலத்தில் 4 தீர்த்தவாரி, ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு தீர்த்தவாரி, 4 மாதம் 4 தீர்த்தவாரி. எப்போனா தை மாதம் 5ஆம் தேதி ஒரு தீர்த்தவாரி, 2வது மாசி மகம் ஒரு தீர்த்தவாரி, 3வது பங்குனி உத்திரத்துக்கு ஒரு தீர்த்தவாரி, 4வது சித்திரை மாதம் பிரம்மோற்சவம் ரொம்ப விசேஷமாக நடக்கும். அந்த பிரம்மோற்சவத்தில் ஒரு தீர்த்தவாரி. லைனாக 4 மாதம் 4 தீர்த்தவாரி. இப்போ தான் சம்பிரோஷனம் ஆனது. மிக சிறப்பாக அலங்காரத்தில் பெருமாள் காட்சியளிக்கிறார். அதனால் அனைத்து பக்தர்களும் வந்திருந்து எம்பெருமான் ஸ்ரீ கனகவல்லி நாயகா சமேத லட்சுமி நரசிம்ம சுவாமியை அனுக்கிரகத்தை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பரிக்கல் லட்சுமி நரசிம்மரானது பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு குலதெய்வம் பெருமாள்னால எந்த பிரார்த்தனை பண்ணாலும் உடனே நிவர்த்தியாகும். மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த சொன்ன பார்த்தீங்கன்னா இரட்டை ஆஞ்சநேயர் என்பது வீராஞ்சநேயர், பக்தி ஆஞ்சநேயர். 2 ஆஞ்சநேயர் முன்னாடி நெல் நவதானியத்தை பரப்பிட்டு எந்த ஒரு பிரார்த்தனை இது பண்ணாலும் உடனே நிவர்த்தி ஆகும். இந்த ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா விவாகம், எந்த விவாகத்தில் யார் இது பண்ணாலும் விவாகத்தடை போனாலும் இந்த விவாகம் உடனே நிவர்த்தி ஆகும். அதேமாதிரி உத்தியோகம் எதனா தடுங்கள்னா உத்தியோகம் நிவர்த்தி ஆகும். குழந்தை பாக்கியம் எல்லாமே இதாகும். எதுவாக இருந்தாலும் நவதானியத்தில் எழுதிட்டு போனால் 3 வாரத்தில் 3 மாதத்துக்குள்ளே பெருமாள் நிவர்த்தி ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்தலம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் ரொம்ப சாந்த சுரூபமாக சந்தோஷமாக இருக்கார். லக்ஷ்மி நரசிம்மர் எல்லா கோயிலுமே பார்த்தீங்கன்னா இடது கை தாமரப்பு, வலது கையால் பெருமாள். இந்த ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா தாயாரும் பெருமாளும் 2 பேருமே ஆலிங்கன ஸ்தலத்தில் சந்தோஷமாக இருக்கிறதால தான் பரிக்கல் வந்தால் பரிகாரம். பரிக்கலில் எந்த ஒரு பிரார்த்தனை பண்ணாலும் 3 வாரத்தில் 3 மாதத்துக்குள்ளே பெருமாள் நிவர்த்தி பண்ணி கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்தலம் பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலுமே பார்த்தீங்கன்னா
பெருமாள் தான் வந்து தாயார் ஆஞ்சநேயர். தாயாரும் பெருமாளும் 2 பேருமே ஆலிங்கன ஸ்தலம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்தலத்தில் கர்ப்பகிரகத்தில் ஆஞ்சநேயர். ஏன்னா நம்ம எந்த ஒரு வேலையை ஆரம்பித்தாலும் ஃபஸ்ட்டு விநாயகர் தான் சேவிப்பாங்க. ஆனால் எல்லா மதத்துலேயும் எல்லா காரியத்தையும் முடிச்சு கொடுக்குற ஆஞ்சநேயர். அப்படி ஆஞ்சநேயர் வந்து இந்த ஸ்தலத்தில் கர்ப்பகிரகத்தில் இருக்கார். கர்ப்பகிரகத்தில் இருக்கிறதால நினைச்ச காரியங்கள் கைகூடும். இந்த ஸ்தலத்தில் எந்த ஒரு பிரார்த்தனை கோரிக்கையும் நம்ம முன் வச்சாலும் பெருமாள் உடனே நிவர்த்தி பண்ணி கொடுப்பார். அதே இல்லாமல் பரிக்கல் வந்தால் பரிகாரம், பரிக்கலில் வந்து எந்த ஒரு பிரார்த்தனை பண்ணாலும் உடனே நிவர்த்தியாகும். அனைவரும் வந்திருந்து எம்பெருமானுடைய அனுக்கிரகத்தை பெறுமாறு பிரார்த்திக்கிறோம். வினா நாரசிம்மம் நனாகோ நனாகஸ்வரா நாரசிம்மம் ஸ்வராமி ஸ்வராமி அரே நாரசிம்ம பிரகீட பிரகீட பிரியம் நாரசிம்ம பிரயச்ச பிரயச்ச. இந்த ஸ்ரீநாத் பக்தி மீடியாவுக்கு அனைத்து கோவில் உடைய நிகழ்ச்சியும் பகிர்ந்து அனைவருக்கும் தெரிவிப்பதற்கு ரொம்ப நன்றி. அந்த சேனலுக்கும் ரொம்ப நன்றி, அந்த நிர்வாகத்துக்கும் ரொம்ப நன்றி. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர் நமாம்யகம். அனைவருக்கும் வணக்கம். அக்ஷய லக்ன பദ്ധதி சிவகாம சுந்தரி பேசுகிறேன். இங்கே என்னென்னா, இந்த பரிக்கல் அப்படிங்கிறது இந்த ஸ்தலம் நரசிம்மரோட ஸ்தலம். இந்த ஸ்தலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 48 நாள் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு வீட்டில் இருந்து இங்கே வந்து நான் ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு இங்கேருந்து நீங்கள் போயிட்டு வீட்டில் 48 நாள் நெய் விளக்கு தினம் வீட்டில் ஏற்றிட்டு மறுபடியும் இங்கே வந்து ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டு போகும்பொழுது உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 6ஆம் பாவம் 8ஆம் பாவம் இந்த 2 இடங்கள்லையுமே பார்த்திங்கன்னா நோய்கள், எதிரி, கடன், இந்த மாதிரி சங்கடங்கள் இருக்கும். இது தீர்க்கவே முடியல, என்னால் இந்த பிரச்சனையிலேருந்து தாங்கவே முடியல அப்படின்னு யாருக்கெல்லாம் கஷ்டம் இருக்கோ அவங்க இந்த ஸ்தலத்துக்கு வந்து வணங்கும் பொழுது நிச்சயமாக உங்களோட பிரார்த்தனைகள் வந்து 48 நாளில் கண்டிப்பாக நிறைவேறுங்கிறது இந்த நரசிம்மரோட அனுக்கிரகம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து 2 ஆஞ்சநேயர்கள் இருக்காங்க. இவங்க வந்து முக்கியமான ஒரு இந்த ஸ்தலத்துக்கான விசேஷமான ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே இந்த நவதானியம் இருக்குது. இந்த நவதானியத்தில் நம்ம கையில் வீட்டிலேருந்து கொண்டு வந்து கொஞ்சம் நவதானியத்தில் அங்கே வச்சுட்டு இதில் உங்களோட பிரார்த்தனைகள், உங்களுக்கு எதிரிகளால் தொந்தரவா, இல்லை கடன் பிரச்சனை இருக்கா, இல்லை நோய்கள் உடல் உபாதைகள் இருக்கா, அது சம்பந்தமாக இந்த நவதானியத்தில் எழுதிட்டு போனீங்கன்னா நிச்சயமாக இந்த 2 ஆஞ்சநேயர்கள் வந்து அதை பூர்த்தி செய்து கொடுப்பாங்க. இந்த வாய்ப்பை கொடுத்த நரசிம்மருக்கும் அக்ஷய லக்ன பദ്ധதி பொதுவுடை மூர்த்தி ஐயா குரு அவர்களுக்கும் ஸ்ரீநாத் பக்தி மீடியா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு வருபவர்கள் அனைவர்களுக்கும் நோய் சார்ந்த பிரச்சனைகள், கடன் சார்ந்த பிரச்சனைகள், உடல் உபாதைகள் அத்தனையும் இந்த நரசிம்மர் தீர்த்து வைப்பார் என்பதை உறுதியுடன் தெரிவிக்கின்றேன். நன்றிகள். ஜெய் நரசிம்மா, ஜெய் ஜெய் நரசிம்மா, ஜெய் நரசிம்மா. இந்த பரிக்கல் அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவில் விழுப்புரம் திருச்சி தேசிய 4 வழி நெடுஞ்சாலையில் விழுப்புரத்திற்கு தெற்கே 22 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. மடப்பட்டு கெடிலத்திற்கு இடையில் உள்ள கெடிலத்திற்கு வடக்கில் 1 கிலோமீட்டர் தொலைவில் நெடுஞ்சாலையில் உள்ள மிகப்பெரிய 32 அடி ஆஞ்சநேய சிலை எதிர்மேற்கே 3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருத்தலம் அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலின் நடை திறந்திருக்கும் நேரம் காலை 6:30 மணி முதல் பகல் 1 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் திறந்திருக்கும். மார்கழி மாதத்தில் மட்டும் காலை 5 மணி முதல் பகல் 12 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையும் திறந்திருக்கும். நம் வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் நிறைவேறிட, தடைப்பட்ட காரியங்கள் யாவும் நடந்திட, இழந்த அனைத்தையும் மீட்டிட, சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்றிட பரிக்கல் அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமியை தரிசித்து வணங்கிடுவோம். பக்தியுடன் ஸ்ரீநாத் பக்தி மீடியா.